ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன் நான் லோகேஸ்வரி மோகன். இன்றைய தலைப்புச் செய்திகள். வேலை பாதுகாப்பு ஆரோக்கிய பெருந்திட்டம் அறிமுகம். 7 முதன்மை கூறுகளுக்கு முக்கியத்துவம். வெற்றி பயணத்தில் ஃபெலோ படானா திட்டம். இவ்வாண்டு 66 இளையோர் தேர்வு. மலாக்கா தேர்தல். திங்கட்கிழமை தேர்தல் ஆணையம் சிறப்பு கூட்டம். முதல் 2025 வரைக்குமான வேலை பாதுகாப்பு ஆரோக்கிய பெருந்திட்டத்தின் கீழ் 7 அடிப்படை கூறுகள் வரையப்பட்டுள்ளன. பாதுகாப்பான அதே வேளையில் ஆரோக்கியமான வேலை கலாச்சாரத்தை உருவாக்கவும், மலேசிய மக்களின் வளமான வாழ்க்கை குறியீட்டை மேம்படுத்தவும் அவை துணை புரியும் என பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காரணமாக பணி கலாச்சாரமும் வெகுவாக மாறுபட்டுள்ளது. அனைத்துலக நிலையில் போட்டியாற்றலும் அதிகரித்துள்ளது. அவற்றை கருத்தில் கொண்டே 5 ஆண்டு கால கட்டத்தை உட்படுத்தியிருக்கும் அந்த திட்டம் வரையப்பட்டிருப்பதாக பிரதமர் சொன்னார். நடப்பு சூழலில் குடியிருக்கும் வீடுகள் பணியிடமாக செயல்படுகிறது. எனவே அனைவரின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த 7 கூறுகளும் அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டும். பொதுச்சேவை துறைகளில் பணி சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை வலுப்படுத்துவது, பணியிடத்தில் சுய ஒழுங்கை வலுவாது கடைபிடிக்கும் போக்கு, கல்வி, ஆராய்ச்சியை ஊக்குவிப்பது ஆகியவை முதல் 3 கூறுகளாகும். Komitmen semua pihak termasuk kerajaan, majikan dan pekerja adalah sangat diharapkan. ஆஷ் MP25 எனப்படும் அந்த 5 ஆண்டு கால திட்டத்தை மெய்நிகர் வாயிலாக தொடக்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். தொழிலாளர்கள் வசதியான அதே வழியில் சுபிட்சமான சூழலில் பணியாற்றுவதை அந்த பெருந்திட்டம் உதவும் என மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் இவ்வேளையில் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டுக்கான வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார வாரத்தை முன்னிட்டு அந்த பெருந்திட்டம் வரையப்பட்டுள்ளது என்றார் அவர். அத்திட்ட அறிமுகத்திற்கு உறுதுணையாக இருந்த வேலையிட பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறைக்கு அமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். உலகையே பெரும் பாதிப்புக்கு உள்ளாக்கிய கோவிட்-19 தொற்றால் நாட்டின் பொருளாதாரமும் சுணக்கம் கண்டுள்ளது. நடப்பு பணியிட சூழலை மையமாக கொண்டு வரையப்பட்டுள்ள இத்திட்டம் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வேலையிட பாதுகாப்பையும் சுகாதாரத்தையும் மேம்படுத்த ஒரு வழிகாட்டியாக அமையும் என டத்தோஸ்ரீ எம் சரவணன் கூறினார். இத்திட்டத்தின் வழி தொற்றுக்கு பிந்தைய காலத்தில் பொருளாதார மீட்சை விரைவுபடுத்தவும் பாதுகாப்பான பணிச்சூழலை உருவாக்க முடியும். வளமான பாதுகாப்பு மிக்க தொழிலாளர் சமூகத்தை உருவாக்கும் அரசின் இலக்கை அடைய இத்திட்டம் உதவும் என அமைச்சர் நம்புகிறார். ஃபெலோ படானா திட்டத்தில் பங்கேற்ற அதிகமானோர் பொது, தனியார் மற்றும் அரசியல் துறைகளில் பேரளவில் பயன் அடைந்திருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அத்திட்டத்தில் கிடைத்த அனுபவத்தை கொண்டு ஒரு சிலர் அரசியலில் வெற்றி கண்டுள்ளனர். சிலர் அமைச்சராகவும் தங்கள் நிலையை உயர்த்திக் கொண்டதாக அவர் குறிப்பிட்டார். ஃபெலோ படானா பங்கேற்பாளர்கள் அதிகமானோர் இன்று வரை பிற தொழில்துறைகளிலும் தங்கள் வெற்றியை பதிவு செய்து வருவதாக பிரதமர் கூறினார். அத்திட்டத்தை இளைஞர் விளையாட்டு அமைச்சு 2013ஆம் ஆண்டு தொடங்கி செயல்படுத்தி வருகிறது. இவ்வாண்டுடன் 9ஆம் ஆண்டை எட்டியிருக்கும் அத்திட்டத்தில் மொத்தம் 600க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்றுள்ளனர். உயர்மட்ட திறனுடன் சாதிக்கும் வாய்ப்பு அதிகமுள்ள இளையோருக்கு இளைஞர் விளையாட்டு அமைச்சு மூலம் உரிய பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. அரசு
கொள்கை வரைவு நடவடிக்கைகளிலும் அவற்றை உருவாக்கும் பணிகளிலும் அவர்களை நேரடியாக ஈடுபடுத்துவது அந்த பயிற்சிகளில் அடங்கும். புத்ராஜயாவில் 2021 ஃபெலோ படானா பங்கேற்பாளர் ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் பிரதமர் இவ்வாறு உரையாற்றினார். இவ்வாண்டு ஃபெலோ படானா பங்கேற்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் 66 இளைஞர்கள் கல்வியில் உயர் அடைவு நிலையை பதிவு செய்தவர்கள். இன்று தொடங்கி டிசம்பர் 31 வரை தொடரும் இத்திட்டத்தின் கீழ் பங்கேற்பாளர்கள் அனைவரும் அவரவர் வழிகாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கும் அமைச்சரவை உறுப்பினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். அரசு நிர்வாகம் தொடர்பான வழிகாட்டலை அவர்களுக்கு வழங்குமாறு டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அமைச்சரவை உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டார். ஃபெலோ படானா திட்டத்தில் பங்கேற்கும் இளைஞர்கள் தொடர்பு, நிர்வாகம் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றை வலுப்படுத்தி பயனடைவதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு தெரிவித்தார். அரசாங்க நிர்வாகம் குறித்தும் அமைச்சர் அல்லது அரசியல் உறுப்பினரின் பொறுப்புகள் குறித்தும் அறிந்து கொள்ள இத்திட்டம் ஒரு தளமாக அமைகிறது. ஃபெலோ படானா திட்டம் இளையோருக்கு பல்வேறு அனுபவங்களை வழங்குகிறது. அதேவேளை இளைஞர்களின் தேவைகளையும் சிந்தனையையும் புரிந்து கொள்ள அரசாங்கத்துக்கு பேருதவியாக அமைகிறது. 2021 ஃபெலோ படானா பங்கேற்பாளர் ஒப்படைப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் அசூமு அதனை தெரிவித்தார். கோவிட்-19 வைரஸ் தொற்றால் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் சிறார் பிரிவில் பின்பற்ற வேண்டிய SOP நெறிகளை வரைய சுகாதார அமைச்சுக்கு மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு உதவும். அதன் அடிப்படையில் சமூக நலத்துறை மற்றும் அரசு சாரா அமைப்புகளின் ஒத்துழைப்போடு 5 SOP நெறிகள் வகுக்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் டத்தோ சித்தி ஜைலா முகமது யூசுப் மேலவையில் தெரிவித்தார். சர்டாங் மேப்ஸ் மீதமான பாதிப்புடையோரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கும் PKRC மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் சிறாரை நிர்வகிப்பது, தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட சிறுவர்களை சிறாருக்கான PKRC மையத்தில் சேர்ப்பது, தொற்று கண்டவர்களோடு நெருங்கிய தொடர்பில் இருந்த சிறுவர்களை பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இன்றி தனிமைப்படுத்தி பராமரிப்பது ஆகியவை அந்த SOP நெறிகளில் அடங்கும். மேலும் சுகாதார அமைச்சின் மன ஆலோசக நிபுணர்களால் வழங்கப்படும் ஆலோசனை சேவைக்கான உபகரணங்களையும் தமது அமைச்சு ஏற்படுத்திக் கொடுப்பதாக டத்தோ சித்தி ஜைலா கூறினார். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் பொருட்டு மலேசியா 3597 கோடி ரிங்கிட் மதிப்பிலான முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்த்துள்ளது. அதன் வழி 28,000க்கும் கூடுதலான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும் என அனைத்துலக வாணிப தொழிலியல் துணை அமைச்சர் டத்தோ லிம் பன் ஹோங் தெரிவித்தார். இதுவரை பல்வேறு நாடுகளுக்கு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு பணிகளை செயல்படுத்தியதன் பலனாக அந்த வெற்றி கிட்டியிருப்பதாக துணை அமைச்சர் கூறினார். சிறப்பு வரி விலக்கு சலுகை திட்டத்தை வழங்கியது, வெளிநாட்டு நிறுவனங்கள் அதன் இயக்கத்தையும் புதிய கிளைகளையும் மலேசியாவில் செயல்பட ஊக்குவித்தது, அனைத்துலக விநியோகிப்பு சங்கிலி மையமாக மலேசியாவை உருவாக்கியது, உயர் மதிப்பாற்றல் கொண்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது, புதிய தேசிய முதலீட்டு கொள்கையை அறிமுகப்படுத்தியது போன்ற பல்வேறு கூறுகள் அந்நிய முதலீட்டாளர்களிடையே மலேசியாவை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலீட்டு தளமாக விளங்கச் செய்திருப்பதாக அவர் விளக்கினார். செனட்டர் டாக்டர் வான் மர்டினா வான் யூசுஃபின் கேள்விக்கு டத்தோ லிம் பன் ஹோங் அவ்வாறு பதிலளித்தார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து வகை பள்ளி மாணவர்களும் ஸ்கோலா பர்அஸ்ராமா பெனோ எனப்படும் உறைவிட பள்ளிகளில் பயில்வதற்கான வாய்ப்பை PKSK சிறப்பு பள்ளிகள் நுழைவுக்கான மதிப்பீட்டு செயலாக்கம் ஏற்படுத்தியுள்ளது. அது ஓர் ஒருங்கிணைக்கப்பட்ட மதிப்பீட்டு முறை என முதலாம் கல்வி துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் மாஹாங் சூன் தெரிவித்தார். SBP பள்ளிக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்கள் சுய ஆற்றல், சிந்தனை ஆற்றல், எழுத்தாற்றல் ஆகிய 3 முதன்மை கூறுகளை அடிப்படையில் மதிப்பிடப்படுவர். கல்வி அமைச்சின் APDM மாணவர்கள் தரவு அமைப்பு செயலியில் பதிந்து கொண்டுள்ள தேசிய மாதிரி பள்ளிகள், அரசாங்கம் உதவி பெற்ற சமய பள்ளிகள் அல்லது தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அனைத்து மலேசிய மாணவர்களும் உறைவிட பள்ளிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் என டத்தோ டாக்டர் மா ஹங் சூன் கூறினார். அத்தகைய பள்ளிகளில் பயில விரும்பும் மாணவர்கள் புறப்பாட நடவடிக்கைகளில் ஆர்வமுடன் ஈடுபடும் குறைந்தபட்ச நிபந்தனையை பூர்த்தி செய்திருப்பது அவசியம். அத்துடன் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களில் 60 விழுக்காட்டினர் B40 குடும்பங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற கொள்கையும் அதில் இடம்பெற்றிருப்பதை துணை அமைச்சர் குறிப்பிட்டார்.
செனட்டர் டத்தோ டி மோகன் எழுப்பிய கேள்விக்கு துணை அமைச்சர் பதில் உரைத்தார். இவ்வேளையில் வரும் வெள்ளிக்கிழமை தொடங்கி நேர்முக கற்றல் கற்பித்தலை முன்னிட்டு உயர்கல்வி மாணவர்கள் தங்கள் கல்விக் கழகங்களுக்கு திரும்புவர். மாணவர் நுழைவு முதல் கல்விக் கழகங்களில் பின்பற்ற வேண்டிய SOP வழிகாட்டியை உயர்கல்வி அமைச்சு ஏற்படுத்தி தந்துள்ளது. தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் அங்கீகாரத்தையும் அது பெற்றுள்ளது. உயர்கல்வி அமைச்சின் தரவு அடிப்படையில் கடந்த ஜூன் 30ஆம் தேதி வரையில் 11,62,590 மாணவர்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் 595 உயர்கல்விக் கழகங்களில் பதிந்து கொண்டுள்ளனர். அவர்களுள் 83 விழுக்காட்டினர் தடுப்பூசி நிறைவு செய்துள்ளனர். நாட்டில் COVID-19 தொற்று எண்ணிக்கை நேற்றை காட்டிலும் இன்று அதிகரித்துள்ளது. இன்று புதிதாக 7,950 பேருக்கு தொற்று கண்டதாக சுகாதார தலைமை இயக்குநர் தன்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இன்று பதிவு செய்யப்பட்ட தொற்று எண்ணிக்கையுடன் நாட்டில் இதுவரை மொத்தம் 23,61,529 பேர் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று 10,555 பேர் தொற்றிலிருந்து மீண்டனர். நேற்று உயிரிழந்த 103 பேரில் 26 பேர் மருத்துவமனைக்கு வெளியில் உயிர் இழந்ததாக கோவிட் நவ் அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நேற்று வரையில் நாட்டிலுள்ள பெரியவர்களில் 90.6 விழுக்காட்டினர் COVID-19 தடுப்பூசியின் 2 மருந்தளவையும் நிறைவு செய்துள்ளனர். 94.9 விழுக்காட்டினர் குறைந்தது 1 மருந்தளவை செலுத்திக் கொண்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் கோவிட் நவ் அகப்பக்கத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. நேற்று 2,09,534 பெரியவர்கள் மருந்தளவு தடுப்பூசியை பெற்றனர். பெரியவர்களை உட்படுத்தி இதுவரை 4,60,44,734 மருந்தளவுகள் போடப்பட்டுள்ளன. 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்டவர்களில் 11.8 விழுக்காட்டினர் 2 மருந்தளவுகளையும் நிறைவு செய்துள்ளனர். 74.8 விழுக்காட்டினர் முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். 15வது மலாக்கா தேர்தல் தொடர்பான சிறப்பு கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடத்தப்படும். அக்கூட்டத்தில் வேட்பு மனுக்கான தேதி, வாக்களிப்பு தினம், வாக்காளர் பதிவு ஆகியவை குறித்து விவாதிக்கப்படும் என SPR தேர்தல் ஆணைய செயலாளர் டத்தோ இக்மால் ருடின் இஷாக் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதில் மாநில தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்தும் விவாதிக்கப்படும் என்றார் அவர். மலாக்காவில் அக்டோபர் 18ஆம் தேதி நடத்தப்படும் அக்கூட்டத்திற்கு தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அப்துல் கனி சாலே தலைமை ஏற்பார். அக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெறும் என டத்தோ இக்மால் ருடின் இஷாக் சொன்னார். இம்மாதம் 4ஆம் தேதி மலாக்கா முதல்வர் டத்தோ ஸ்ரீ சுலைமான் மட் அலியின் தலைமைத்துவத்திற்கு வழங்கிய ஆதரவை மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 மீட்டுக் கொண்டனர். அதனையடுத்து மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்பட்டது. மலாக்கா மாநில முன்னாள் ஆட்சிக்குழு உறுப்பினர் மாநில அரசாங்கத்திற்கு சொந்தமான வாகனத்தை திருப்பித் தர மறுத்த விவகாரம். அவரிடம் இருந்து அந்த வாகனத்தை போலீஸ் பறிமுதல் செய்தது. குடியிருப்பு பகுதி ஒன்றில் நேற்று அந்த வாகனத்தை கண்டுபிடித்ததாக மலாக்கா போலீஸ் தலைவர் டத்தோ அப்துல் மஜீத் முகமது அலி தெரிவித்தார். சம்பவ இடத்தை அடைந்தபோது பூட்டப்பட்ட நிலையில் இருந்த அந்த வாகனத்தின் திறவுகோலை ஒப்படைக்கும்படி சம்பந்தப்பட்ட அந்த முன்னாள் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினரிடம் போலீஸ் கோரியுள்ளது. எனினும் அவருக்கு பதில் அவருடைய வாகன ஓட்டுநர் அந்த திறவுகோலை ஒப்படைத்ததாக டத்தோ அப்துல் மஜீத் முகமது அலி கூறினார். சபாவில் நாளை தொடங்கி மாவட்டம் கடந்து பயணிக்கலாம். அடுத்த மாதம் தொடங்கி மாநிலம் கடக்கவும் அனுமதிக்கப்படுவதாக சபா முதலமைச்சர் டத்தோ ஸ்ரீ பங்லிமா ஹாஜி ஜி நூர் அறிக்கையின் வழி தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை வரை சபாவில் 70 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் தடுப்பூசியை நிறைவு செய்திருப்பதை அடுத்து அம்முடிவு எட்டப்பட்டுள்ளது. COVID-19 தடுப்பூசியை நிறைவு செய்த பெரியவர்களும் குறைந்தது 1 மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட 12 முதல் 18 வயதிற்கு இடைப்பட்ட 13 வயதினரும் மட்டுமே மாவட்டம் கடந்து பயணிக்க அனுமதிக்கப்படுவர். 12 வயதிற்கும் குறைவான சிறார் 2 மருந்தளவு தடுப்பூசியை நிறைவு செய்த பெற்றோர் துணையுடன் பயணிக்கலாம். மாநிலம் கடந்த சமூக
சுற்றுலா நடவடிக்கைகளுக்கும் அதே நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பயணத்துக்கான 3 நாட்களுக்கு முன் கோவிட்-19 பரிசோதனை மேற்கொண்டிருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இவ்வேளையில் சரவாக்கில் இன்று 3ஆம் மருந்தளவு தடுப்பூசியும் ஊக்க மருந்தளவும் செலுத்தப்பட்டது. சிகிச்சை நோய் இவ்வேளையில் சரவாக்கில் இன்று 3ஆம் மருந்தளவு தடுப்பூசியும் ஊக்க மருந்தளவும் செலுத்தப்பட்டது. சிகிச்சை நோய் காரணமாக குறைவான நோய் எதிர்ப்பாற்றல் உடையோருக்கு 3ஆம் மருந்தளவு தடுப்பூசியும் 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு ஊக்க மருந்தளவும் செலுத்தப்பட்டது. 1,22,000க்கும் அதிகமானோரை அது உட்படுத்தியிருந்தது. சீரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததும் நாளை மாலை மணி 5 தொடங்கி ஸ்லாங்கூரில் நீர் விநியோகம் கட்டம் கட்டமாக வழக்கு நிலைக்கு திரும்பும். இன்று காலை மணி 9 தொடங்கி LRA SSP1 ஸ்லாங்கூர் ஆற்று நீர் சுத்திகரிப்பு ஆலையின் முக்கிய இயந்திர தளவாடங்கள் பராமரிப்பு நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. இன்று பின்னிரவு மணி 11 வாக்கில் முக்கிய இயந்திர தளவாடங்களின் பராமரிப்பு பணிகள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆயர் ஸ்லாங்கூர் நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. நீர் விநியோக தடை ஏற்படும் காலகட்டம் மற்றும் அது வழக்கு நிலைக்கு திரும்பும் காலகட்டம் ஆகியவை பகுதி வாரியாக மாறுபடும். பயனீட்டாளர் இருப்பிடம் மற்றும் நீர் விநியோக பகிர்வின் போது ஏற்படும் தண்ணீர் அழுத்தம் ஆகியவற்றை பொறுத்து அந்த மாறுபாடு அமையும். அக்டோபர் 16ஆம் தேதி இரவு மணி 9 வாக்கில் நீர் விநியோகம் முழுமையாக வழக்கு நிலைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பொது நீர் குழாய்கள் மற்றும் தண்ணீர் நிரப்பும் வர்த்தக நிலைய பகுதிகளின் முழு பட்டியல் hentitugas.airselangor.com இணைப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், இரத்த சுத்திகரிப்பு மையங்கள், PKRC, PPV மையங்கள் உட்பட ஈமச் சடங்கு காரியங்களுக்கும் உதவ தண்ணீர் கொள்கலன் லாரிகள் தயார்படுத்தப்பட்டிருப்பதாக ஆயர் ஸ்லாங்கூர் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. நாளை முதல் அடுத்த புதன்கிழமை வரைக்குமான எரிபொருள் விலை நிலவரம். RON95 டீசல் விலையில் மாற்றமில்லை. RON97 ரக பெட்ரோல் விலை லிட்டருக்கு 10 சென்ட் அதிகரித்துள்ளது. RON95 ரக பெட்ரோல் தொடர்ந்து லிட்டருக்கு 2 ரிங்கிட் 5 சென்னுக்கு விற்கப்படும். டீசல் விலை லிட்டருக்கு 2 ரிங்கிட் 15 சென்டாக நிலைநிறுத்தப்படுகிறது. எனினும் RON97 ரக பெட்ரோல் 10 சென்ட் அதிகரித்து நாளை முதல் 2 ரிங்கிட் 87 சென்டாக விற்கப்படும். ட்ராக்ஸ் மற்றும் அலோகாஸ் ஆர்ட்ஸ் அகாடமி இணைந்து 2021 அனைத்துலக ட்ராக்ஸ் பெருவிழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. இம்மாதம் 19ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 19ஆம் வரை மெய்நிகர் வாயிலாக போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. இப்பெருவிழாவில் அனைத்துலக யோகா, பரதம் மற்றும் கிராமிய நடனப் போட்டி, சங்கீதம் மற்றும் இசைக்கருவிகளை மீட்டும் போட்டி, தேவாரம் பன்னிசை போட்டி, திருக்குறள் பாராயண போட்டி, கதை கூறும் போட்டி, ஆங்கில பேச்சு போட்டி உட்பட அனைத்துலக சதுரங்க போட்டிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலேசிய கல்வி அமைச்சின் அங்கீகாரத்துடன் நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் மலேசிய மக்களும் மாணவர்களும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். மேலும் போட்டியில் பங்கேற்கும் போட்டியாளர்களுக்காக இலவச பயிற்சி பட்டறைகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ட்ராக்ஸ் போட்டிக்கான பதிவு நாள் அக்டோபர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேல் விவரங்களை அறிந்து கொள்ள பொதுமக்கள் www.alocas.com எனும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை வலம் வரலாம். டென்மார்க் தாமஸ் கிண்ண பூப்பந்து போட்டி காலிறுதிக்கு முன்னேறும் தொடக்க இலக்கை எட்டியது மலேசியா. இளம் அதேவேளையில் அனுபவம் வாய்ந்த ஆட்டக்காரர்களை களமிறக்கிய தேசிய அணி 5-0 என கனடாவை வீழ்த்தியது. மலேசியாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான டி பிரிவு தொடக்க ஆட்டம் இன்று அதிகாலையில் நடந்தேறியது. அதில் நாட்டின் போராட்டத்தை ஒற்றையர் நட்சத்திரம் லீ ஜிஜியா தொடக்கி வைத்தார். அவர் எதிரணியைச் சேர்ந்த பிரையன் யங்கை 21-18, 21-13 என்ற நேரடி செட்களில் வென்றார்.
ஜீஜியாவை தொடர்ந்து களம் கண்ட மற்றோர் ஒற்றையர் வீரர் சாம் ஜுன்வெய் கனடாவின் ஜேசன் ஆந்தனி ஹோ ஷூவை வீழ்த்துவதில் எந்தவொரு சிக்கலையும் எதிர்நோக்கவில்லை. அதில் ஜுன்வெய் 21-14, 21-14 என்ற புள்ளிகளில் எளிதாக வெற்றி பெற்றார். மூன்றாவது ஒற்றையர் வீரராக களமிறக்கப்பட்ட நாட்டின் எங் ஜியோங் BR சன்கீத்தை சமாளிப்பதில் கடுமையாக போராடினார். 21-7, 21-19 என ஜியோங் வெற்றியை தனது வசமாக்கிக் கொண்டார். மலேசியாவுக்கான மேலும் 2 புள்ளிகளை நாட்டின் சோவுயிக் நூர் இசுடீன் ரும்சானி மற்றும் ஏரன் சியா கோசு ஃபெய் இணையினர் பெற்றுத் தந்தனர். குழு நிலையிலான நிறைவு ஆட்டத்தில் மலேசியா நாளை ஜப்பானை சந்திக்கிறது. தற்போது பூப்பந்து விளையாட்டின் மீது இந்திய இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். கடைநிலை உட்பட பல்வேறு நிலைகளில் பூப்பந்து வீரர்களை உருவாக்க மேற்கொள்ளப்படும் முயற்சிகளுக்கு மீபா முழு ஆதரவை வழங்கும் என டத்தோ ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். ஆனால் மீபா அசோசியேஷன் இப்போ ஒரு 3 வருஷம் ஆயிட்டு. ஸோ அடுத்த வருஷம் நம்ம கொஞ்சம் ஜூனியர் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் செய்கிறேன். நம்ம கம்யூனிட்டிக்கு எத்தனை பேருக்கு நம்ம ஐடென்டிஃபை செய்ய முடியும், நம்ம ஐடென்டிஃபை செஞ்சு என்ன மீபா என்ன மீபா ஹெல்ப் செய்ய முடியும், நம்ம ஹெல்ப் செய்ய முடியும். அதுதான் மீபா பண்ண ஃபங்க்ஷன். ஸோ மீபா நம்ம தமிழ் ஸ்கூல் கூடலும் we will work with the program அங்கே நம்ம தமிழ் ஸ்கூலில். அடுத்தாண்டில் இந்திய இளையோரை மையப்படுத்தி உள்ளூரில் 3 போட்டிகளை ஏற்பாடு செய்ய மீபா உத்தேசித்திருப்பதாக அவர் மேலும் சொன்னார். குறளும் விளக்கமும். குறள் 741. ஆற்றுபவர்க்கும் அரண்பொருள் அஞ்சித்தர் போற்றுபவர்க்கும் பொருள். பகைவர் மீது படையெடுத்து செல்பவர்க்கும் கோட்டை பயன்படும். பகைவர்க்கு அஞ்சி தம்மை பாதுகாத்துக் கொள்ள முனைவோருக்கும் கோட்டை பயன்படும் என்கிறார் திருவள்ளுவர். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். வணக்கம்.